வணக்கம் வன்னிய உறவுகளே. இது ஒரு சத்திரிய குல வன்னியர் சமூக விழிப்புணர்வு காணொளி. நாயுடு சமூக மக்கள் தொகை சட்டமன்ற தொகுதிகள் 2026 தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பல சமூக மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். தெலுங்கு நாயுடு, ரெட்டியார், தெலுங்கு செட்டியார், நாய்க்கர், தொட்டிய நாய்க்கர், துளுவ நாய்க்கர், எத்தல நாய்க்கர், வடுகு ஐயர், வடுகு இடையர், தெலுங்கு சக்கிலியர், முந்திரிய நாயுடு, முத்துராஜ நாயுடு போன்ற பல பிரிவுகள் வசிக்கிறார்கள். இவர்களில் அதிக மக்கள் தொகை கொண்ட சமூகம் செட்டியார் மற்றும் நாயுடு வகையர்கள். தெலுங்கு நாயுடு சமூகம் தெலுங்கு பேசுகின்ற மக்களில் ஒரு பிரிவினர். பலிஜ நாயுடு, கம்மவர் நாயுடு, கொல்ல நாயுடு, கவர நாயுடு, முந்திரிய நாயுடு, போயர் நாயுடு, விளம நாயுடு துணை ஜாதி பெயரில் அறியப்படுகிறார்கள். 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு திருமலை நாயக்கர் காலத்தில் தமிழ்நாட்டில் குடியேறியவர்கள். நாயுடு சமூக மக்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், துளு மொழி பேசுபவர்கள் உள்ளார்கள். நாயுடு சமூக மக்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரியில் பரவி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 18 முதல் 20 மாவட்டங்களில் பரவி வாழ்கிறார்கள். சரித்திரம் காத்தவர்களின் பெயர்களில் நாயக்கர் என்ற தலைப்பு தான் அதிகமாக இருக்கிறது. நாயுடு சமூகத்தில் ஜாதியின் உட்பிரிவுகள் பல நூறு வகைகள் உள்ளன. நாயுடு சமூகத்தில் காப்பு என்ற சொல்லக்கூடிய ஒரு பிரிவு உள்ளது. குழுத்தலைவன் என்று பொருள். வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் காப் முறை உள்ளது. காப் என்றால் ஒருமையை கூறும். பஞ்சு காப் பல காப்புகள் சேர்க்கப்பட்டது. சேத்திரிய காப் மாநில அளவில், மாவட்ட அளவில் உள்ளது. மகா காப் என்பது, மகா பஞ்சாயத்து என்பது பல மாநிலங்கள் ஒன்றிணைக்கப்பட்டதாகும். இவர்கள் முடிவு எடுத்தால் எந்த சட்டமும் அரசும் தடுக்க இயலாத மகா சக்தியாக உள்ளது. அதற்கு காரணம் சமூக சமர்ப்பணம். இந்திய அரசியலில் நாயுடு சமூகம். வெங்கையா நாயுடு இந்திய துணை ஜனாதிபதி, சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேச முதலமைச்சர், ஈவே ராமசாமி திராவிடர் கழகம் தோற்றுவித்தவர், விஜயகாந்த் அவர்கள், வைகோ அவர்கள் இந்திய அளவில் புகழ் பெற்றவர்கள். தமிழக திரைப்பட நடிகர்கள் விஜயகாந்த், எம்.ஆர். ராதா, ராதா ரவி, ராதிகா, பாக்யராஜ், இயக்குனர் கஸ்தூரி ராஜா, இயக்குனர் செல்வராகவன், நடிகர் தனுஷ், சமுத்திரகனி போன்றவர்கள் உள்ளார்கள். தமிழக அரசியலில் முக்கிய அமைச்சர்கள்: ஏவா வேலு பொதுப்பணித்துறை, பி.கே. சேகர்பாபு அறநிலையத்துறை, ஆர். காந்தி கைத்தறித்துறை, கே. பிச்சாண்டி துணை சபாநாயகர். மொத்தம் 4 அமைச்சர்கள். 34இல் 3 ஒரு சபாநாயகர். மொத்தம் 4. 10 முதல் 12% முக்கிய அமைச்சர்கள். கிட்டத்தட்ட 6 முதல் 7 எம்எல்ஏ கொண்ட சமூகத்திற்கு ஒரு அமைச்சர் பதவி என்ற கணக்கு வருகிறது. எந்த சமூகமாக இருந்தாலும் குறைந்தபட்சம் 6 எம்எல்ஏவுக்கு ஒரு அமைச்சர் என்ற கணக்கு விழுகிறது. அடுத்து நாம் நாயுடு சமூகம் மக்கள் வசிக்கும் மாவட்டங்கள் மொத்தம் 18 முதல் 20. அதில் தொழில் நகரம், சுற்றுலா நகரங்களில் வசிக்கிறார்கள். எத்தனை சட்டசபை தொகுதிகளில் வசிக்கிறார்கள்? மொத்தம் 59 சட்டமன்ற தொகுதிகளில் வசிக்கிறார்கள். மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? 3 முதல் 3.5%. நீங்கள் மிக குறைவாக சொல்கிறீர்களே. இதோ ஆதாரம் தருகிறேன். தமிழ்நாட்டில் மொத்தம் 8,54,10,000 மக்கள் தொகை, 234 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு தொகுதிக்கு 3,65,000 மக்கள் தொகை. அதில் 30% 1 முதல் 18 வயது வரை உள்ள இளைஞர்கள், அதாவது 1,09,500. மீதம் 2,55,500 மக்கள் தொகை. அதில் 10% என்றால் கூட 25,500 மக்கள் தொகை. 20% என்றால் 51,100. 30% என்றால் 76,650. ஆனால் 234 சட்டசபை தொகுதிகளை ஆய்வு செய்த போது 1000க்கும் குறைவான நாயுடு மக்கள் தொகை கொண்ட சட்டமன்ற தொகுதிகள் 137. மீதமுள்ள தொகுதிகளில் 2000 முதல் 4000 மக்கள் தொகை கொண்ட சட்டமன்ற தொகுதிகள் 38. இவைகள் போக மீதமுள்ள சட்டசபை தொகுதிகள் 59.
அவைகளின் விவரங்களை பட்டியலிட்டு பார்க்கலாம். 5ஆம் இடத்தில் 11 சட்டமன்ற தொகுதிகள், 4ஆம் இடத்தில் 21 சட்டமன்ற தொகுதிகள், 3ஆம் இடத்தில் 13 சட்டமன்ற தொகுதிகள், 2ஆம் இடத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகள், முதல் இடத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. அடுத்து நாம் பட்டியல் வாரியாக பார்க்கலாம். 1ஆம் இடத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகள் அணைக்கட்டு, கேவி குப்பம், வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், சிங்காநல்லூர். 2ஆம் நிலையில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகள் அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோயம்புத்தூர் தெற்கு, கோயம்புத்தூர் வடக்கு, தளி, அண்ணாநகர், ஆர்கே நகர். 3ஆம் நிலையில் உள்ள 13 சட்டமன்ற தொகுதிகள் கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, எக்மோர், வேலூர், குடியாத்தம், ஊத்தங்கரை, பர்கூர், மடத்துக்குளம், தொண்டாமுத்தூர், திருப்பரங்குன்றம், ஆண்டிப்பட்டி, விளாத்திக்குளம், கோவில்பட்டி போன்ற 13 சட்டமன்ற தொகுதிகள். 4ஆம் இடத்தில் 3% முதல் 9% வரை மக்கள் தொகை கொண்ட சட்டமன்ற தொகுதிகள் 21. திருவள்ளுவர், ஆவடி, விருகம்பாக்கம், திருப்போரூர், செங்கல்பட்டு, உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர், மதுராந்தகம், காட்பாடி, வெப்பனஹள்ளி, ஒசூர், பல்லடம், அரவக்குறிச்சி, குறிஞ்சிப்பாடி, மதுரை மத்திய, திருமங்கலம், உசிலம்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், வாசுதேவநல்லூர் போன்ற 21 சட்டமன்ற தொகுதிகள். 5ஆம் இடத்தில் 2% முதல் 5% வரை மக்கள் தொகை கொண்ட சட்டமன்ற தொகுதிகள் 11. பெரம்பூர், ஆயிரம் விளக்கு, காஞ்சிபுரம், சோளிங்கர், ஆற்காடு, கிருஷ்ணகிரி, உளுந்தூர்பேட்டை, நிலக்கோட்டை, கிருஷ்ணராயபுரம், கீழ்வேலூர், மதுரை மேற்கு போன்ற 11 சட்டமன்ற தொகுதிகள். முதல் நிலையில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகள் 28% வாக்காளர்கள். 2ஆம் நிலையில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகள் 17% வாக்காளர்கள். 3ஆம் நிலையில் உள்ள 13 சட்டமன்ற தொகுதிகள் 13% வாக்காளர்கள். 4ஆம் நிலையில் உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகள் 7.60% வாக்காளர்கள். 5ஆம் நிலையில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகள் 6% வாக்காளர்கள் உள்ளார்கள். மொத்தம் 59 சட்டமன்ற தொகுதிகள். முதல் நிலை 7 சட்டமன்ற தொகுதி 5,878 வாக்காளர்கள். 2ஆம் நிலை 7 சட்டமன்ற தொகுதிகள் 3,04,108 வாக்காளர்கள். 3ஆம் நிலை 13 சட்டமன்ற தொகுதிகள் 4,31,873 வாக்காளர்கள். 4ஆம் நிலை 21 சட்டமன்ற தொகுதிகள் 4,07,862 வாக்காளர்கள். 5ஆம் நிலை 11 சட்டமன்ற தொகுதிகள் 1,68,663 வாக்காளர்கள். ஆக மொத்தம் 18,13,384 வாக்காளர்கள். இதர 175 சட்டமன்ற தொகுதிகள் 1000 முதல் 4000 வாக்காளர்கள் கொண்டவைகள். சராசரியாக 5000 வாக்காளர்கள் வைத்துக் கொண்டால் கூட 175 பெருக்கல் 5000 8,75,000 வாக்காளர்கள். ஆக மொத்தம் 26,88,384 வாக்காளர்கள். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை 8,54,10,000. அதில் 3.5% 29,89,350 வாக்காளர்கள். அதிகபட்சம் 30 லட்சம். மிக மிக அதிகபட்சம் என்றால் கூட 35 லட்சம். இதைவிட அதிகம் செட்டியார் சமூகம் உள்ளார்கள். 3.5% மக்கள் தொகை கொண்ட நாயுடு சமூகம், 4 அமைச்சர்கள், 16 சட்டமன்ற உறுப்பினர்கள், 4 மக்களவை உறுப்பினர்கள், 1 மாநிலங்களவை உறுப்பினர்கள். இதுவெல்லாம் எப்படி சாத்தியம்? 1. ஜே எபினேஷர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், மக்கள் தொகையில் 2ஆம் இடம், 20%. 2. PK சேகர்பாபு, துறைமுகம், முதல் 5 இடங்களில் நாயுடு மக்கள் இல்லாத சட்டமன்ற தொகுதி, ஆனால் நாயுடு சட்டமன்ற உறுப்பினர். 3. மோகன், அண்ணாநகர், மக்கள் தொகையில் நாயுடு சமூகம் 2ஆம் இடம், 16%. 4. வரலட்சுமி, செங்கல்பட்டு, நாயுடு சமூக மக்கள் 7%, 4ஆம் இடத்தில் உள்ளார்கள். நாயுடு சமூகத்திற்கு சீட்டு வழங்கப்பட்டது. முதல் 3 சமூகம் வன்னியர் 28%, பறையர் 20%, முதலியார் 16% ஏமாளிகள். 5. ஆர் காந்தி, ராணிப்பேட்டை, முதல் 5 இடங்களில் நாயுடு சமூக மக்கள் இல்லை.
வன்னியர், ஆதி திராவிடர், முஸ்லிம், யாதவர், கிறிஸ்துவர் உரிமை பறிக்கப்பட்டு நாயுடு சமூகம் வளர்க்கப்பட்டுள்ளது. 6. அணைக்கட்டு நந்தகுமார் நாயுடு சமூகம் முன்னிலை உள்ள சட்டமன்ற தொகுதி 25% மக்கள் தொகை கொண்டது. 7. ஏவாவேலு திருவண்ணாமலை நாயுடு சமூகம் முதல் 5 இடங்களில் இல்லை. தெலுங்கர் வளர்ப்பு 33% வன்னியர், முதலியார், பட்டியல் இன மக்கள், கிறிஸ்தவர், இஸ்லாமியர்கள் உரிமை பறிப்பு தொகுதி. 8. கு. பிச்சாண்டி கீழ்பெண்ணாத்தூர் நாயுடு சமூக மக்கள் முதல் 5 இடத்தில் கிடையாது. ஆனால் நாயுடு சமூகத்திற்கு சீட்டு வழங்கப்பட்டது. 42% வன்னியர், முதலியார், பட்டியல் இன மக்கள், கிறிஸ்துவர், இஸ்லாமியர்கள் உரிமை பறிப்பு. 9. ஜி. அன்பழகன் கும்பகோணம் சோராஷ்டிரியன், பிராமின், இஸ்லாமியர்கள், பறையர்கள், முக்குளத்தோர் உரிமை பறிப்பு. நாயுடு சமூகம் வளர்ப்பு சேவை. 10. ஜி. தளபதி நாயுடு சமூகம் முதல் 5 இடத்தில் இல்லை. முக்குளத்தோர், பறையர், நாடார், பிள்ளையர், இஸ்லாமியர் உரிமை பறிப்பு. தெலுங்கு சமூகம் வளர்ப்பு. 11. ஈரோடு கிழக்கு ஈவேரா திருமகன் மரணம். தொகுதி கைமாறியது. வி. சி. சந்திரகுமார் என்ற சட்டசபை உறுப்பினர் தற்போது உறுப்பினராக உள்ளார்கள். 12. PRG அருண்குமார் கவண்டம்பாளையம் முதல் 5 இடங்களில் நாயுடு சமூகம் இல்லை. முதல் 5 இடங்களில் உள்ள மக்கள்கள் உரிமை பறிப்பு. நாயுடு சமூகம் வளர்ப்பு. 13. அம்மன் அர்ஜுன் கோவை வடக்கு நாயுடு சமூகம் 2ஆம் நிலை 15% வாக்கு கொண்ட தொகுதி. முதல் இடத்தில் கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 21% வாக்குகள் கொண்டு முதலிடத்தில் உள்ளார்கள். 14. டாக்டர் ரகுராமன் சாத்தூர் நாயுடு சமூகம் 24% வாக்குகள் கொண்டு 2ஆம் நிலையில். முதலிடத்தில் முக்குளத்தூர் 27% வாக்குகளுடன் முதலிடத்தில் உள்ளார்கள். 15. ARR சீனிவாசன் விருதுநகர் 11% வாக்குகளுடன் 4ஆம் நிலையில் நாயுடு சமூகம். முதல் 3 நிலையில் நாடார் சமூகம் 18%, பல்லர் 18%, முக்குளத்தூர் 15%. முதல் 3 இடத்தில் உள்ளவர்கள் உரிமை பறிப்பு. நாயுடு சமூகம் வளர்ப்பு. 16. கடம்பூர் ராஜு கோயில்பட்டி நாயுடு சமூகம் 23% வாக்குகளுடன் 3ஆம் நிலையில் உள்ளார்கள். முதல் 2 இடத்தில் பல்லர் சமூகம் 30% வாக்குகள், முக்குளத்தோர் 25% வாக்குகள். இங்கும் உரிமை பறிப்பு நடந்துள்ளது. நாயுடு சமூக மக்கள் வெற்றி பெற்ற 16 சட்டமன்ற தொகுதிகளில் 11 சட்டமன்ற தொகுதிகள் அந்நிய சமூக மக்கள் உரிமை பறிக்கப்பட்டுள்ளன. மொழி வளர்ப்பு, ஜாதி வளர்ப்பு, தமிழ் சமூக உரிமை பறிப்பு நடந்துள்ளது. நாயுடு சமூக மக்கள் தொகை கணக்குப்படி 8 முதல் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள், 1 மக்களவை உறுப்பினர்கள் வழங்கலாம். ராஜ்யசபா MP பதவி 5% மேல் மக்கள் தொகை கொண்ட சமூகம் அல்லது விசேஷ திறமை மிக்கவர்களுக்கு வழங்க வேண்டும். உதாரணமாக சட்டம், கல்வி, மருத்துவம், இலக்கியம், விஞ்ஞானம், கலை, விளையாட்டு போன்ற திறமை மிக்கவர்கள், அதாவது வில்சன், கமலஹாசன், சு. வெங்கடேஷ், சல்மா, திருச்சி சிவா போன்றோர்களை ஏற்றுக்கொள்ளலாம். மேலும் அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வன்னியர் உறவுகள் காணொளியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.